வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு நெகட்டிவ் கேண்டில்ல போட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 205 பாயிண்ட் நல்ல ஒரு டவுன் ஃபால்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு 120 பாயிண்ட் நெகட்டிவ். அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு 40 பாயிண்ட், 45 பாயிண்ட் நெகட்டிவ் இப்படி தான் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மிகப்பெரிய டவுன் ஃபால் ஆயிட்டு. அதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் கொடுத்த ரிசல்ட் தான். அந்த ரிசல்ட்டோட இம்பேக்ட்டு அதனால மற்ற ஐடி செக்டர் எல்லாமே அடி வாங்குங்கிற ஒரு பயத்தினால பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்ரு ஒன்னோட ரிசல்ட் எல்லாமே மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிருக்கு. இந்த சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 689 பாயிண்ட்டு நெகட்டிவ் சைடில் இருக்குது. அதுமாரி நிஃப்டி பேங்க் 201 பாயிண்ட்டு, நிஃப்டி ஐடி 683 பாயிண்ட் நெகட்டிவில் இருக்குது. ஃபார்மா செக்டர் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம், அதுமாரி எஃப்எம்சிஜி நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம். மற்றபடி ரியாலிட்டி, மீடியா, ஃபினான்ஷியல் சர்வீஸ், மெட்டல், ஆட்டோன்னு சொல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபாலில் தான் போயிருக்கு. இல்லை மிட் கேப் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான்னு சொல்ல முடியாது, ஒரு 1% நியர்பை நெகட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 1%, மிட் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 0.9 0.8 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இப்படி தான் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1% வரைக்கும் நெகட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஆனால் நிஃப்டி 50 நல்லாவே ஒரு டவுன்ஃபாலில் போயிருக்கு. மிகப்பெரிய டவுன் தான் சொல்லணும். ஏன்னா இந்த ரிசல்ட்டோட இம்பேக்ட்னால தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிருக்கு. இன்றைக்கி டாப் கெய்னராக யார் இருந்தது பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர் தான். கிட்டத்தட்ட ஒரு 4.62% நல்ல ஒரு டாப் சைடில் இருந்திருக்காங்க. அதுமாரி எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.38% நல்ல ஒரு டாப் சைடில் டாப் பர்ஃபார்மராக இருந்திருக்காங்க. அதுமாதிரி ஆக்சிஸ் பேங்கு, கோட்டக் மஹேந்திரா பேங்கு, இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு. டாப் யூசரில் யார் இருந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி டிசிஎஸ் தான். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ரிசல்ட்டோட இதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3.43% நல்ல ஒரு டவுன்ஃபாலு. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2%, 2.5% தான். அதுக்கப்புறம் போக போக நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. டிசிஎஸ் இறங்குனதுனால பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளோட இதுவே டோட்டலாக நிஃப்டி 50 இறங்க ஆரம்பிச்சிட்டு, அதுமாரி பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸும் நல்லாவே ஒரு டவுன்ஃபாலில் போயிருந்தது. அதுமாரி விப்ரோவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால். விப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% வரைக்கும் நல்ல ஒரு டவுன்ஃபாலு. இன்ஃபோசிஸும் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 1.7% நல்ல ஒரு டவுன்ஃபாலு. இதில் எம்என்டம் பார்த்தீங்கன்னா அது மஹேந்திரா பார்த்தீங்கன்னா 2.82% நல்ல டவுன்ஃபாலு. அதுமாதிரி பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டர் கம்பெனி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போனதுனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டவுன் சைடு போகிறது அதிக பாசிபிலிட்டிஸாக இருந்திருக்குது. நேற்று எஃப்ஐ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 221 கோடிக்கு பையிங் சைடு இருந்திருக்காங்க. டிஏஐ பார்த்தோம்னா 591 கோடிக்கு பையிங் சைடு தான் இருக்காங்க. மோஸ்ட்லி நேற்றுக்கு வந்து பாருங்கள் எஃப்ஐடிஐ போத் ஆர் பையிங் சைடு. நேற்றுக்கு மட்டும் இல்லை முந்தா நாளும், அதாவது 9ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா பையிங் சைடு தான் இருந்திருக்காங்க. 2 நாளாகவே பையிங் சைடு இருந்துமே எஃப்ஐடிஐ போத் ஆர் பையிங் சைடு இருந்துமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபாலில் போயிருக்கு. அது என்ன காரணம் பார்த்தோம்னா நம்மள மாதிரி உள்ள ரீட்டைலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விற்று வெளில போயிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா இந்த ரிசல்ட்டோட இம்பேக்ட்டு, மற்ற டேரிஃபோட இது இன்னும் கிளியர் வியூவாக இன்னும் எதுவுமே தெரியல. ஸோ இதெல்லாம் ஒரு கன்க்ளூஷன்லேயே இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இப்போ டேரிஃப் இது பார்த்திங்கன்னா இப்போது ஜூலை 9 விட்டுட்டாங்க. இப்போ இது ஜூலை 31 கிட்ட போயிருக்காங்க. மோஸ்ட்லி ஆகஸ்ட் 1 எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனதாக ஒரு 20 டேஸ் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மோஸ்ட்லி டவுன் சைடு போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டு இன்னும் ஓப்பன் ஆகலை. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் தான் நல்லாவே க்ளோஸ் ஆகிருக்கு. பட் பெரிய அளவுக்கு இல்லை, ஒரு ஆவரேஜான இது தான். நாஸ்டாக் 19 பாயிண்ட்டு, எஸ்என்பி 500 17 பாயிண்ட்டு, டவ் ஜோன்ஸு 192 பாயிண்ட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு யூரோப்பியன் மார்க்கெட்டு ஒரு டவுன்ஃபாலில் போயிட்டே இருக்குது. டாக்ஸு 209 பாயிண்ட்டு நெகட்டிவ், எஃப்டிஎஸ்சி 38 பாயிண்ட்டு, சிஎஸ்சி 69 பாயிண்ட்டு நெகட்டிவ் சைடில் தான் போயிருக்கு. அதேமாதிரி ஜப்பான் நிக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் சைடு தான், ஒரு 76 பாயிண்ட்டு டவுனில் இருக்குது. அதுமாதிரி ஹேங்ஸங்கு 111 பாயிண்ட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட். தைவான் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட். ஏஷியன் மார்க்கெட்டே கொஞ்சம் மிக்சடு ட்ரேடிங்காக தான் போயிட்டுருக்கு. நம்மளோட சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ், யூரோப்பியன் நெகட்டிவில் இருக்குது. மோஸ்ட்லி யூஎஸ் மார்க்கெட்டு நெகட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நைட்டு எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத. அதுமாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோல்டு கிட்டத்தட்ட ஒரு 55 ரூபா இருக்குது. கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் மாதிரி தான், ஒரு நாள் ஏறுறது இறங்குறது ஏறுறது இறங்குது. இப்போதைக்கு 9075ங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஆக்சுவலாக இது நல்ல சான்ஸு. 22 கேரட் கோல்டு நல்ல இல்லை ப்ரைஸ், சீப்பான ப்ரைஸ் தான் இருக்குது. கூடிய விரைவில் இது வந்து 10,000 தாண்டி 11,000 12,000 போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அடுத்த 18 மாதத்துக்குள்ளார.
ஏன்னா இந்த குளோபலில் உள்ள ப்ரோக்கரேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி தான் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்த 18 மாதத்தில் கோல்டு வந்து நல்லாவே ஹைக் ஆகிடும். இதுலேருந்து ஒரு 15% 20% வரைக்கும் நல்லாவே ஹைக் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுலேருந்து 20% 25% டவுனில் போகும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதில் எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் கோல்டை ஃபிசிக்கலாகவோ இல்லை டிஜிட்டலோ வாங்கி வச்சுட்டே இருங்க. லாங் டேர்முக்கு இதெல்லாம் நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். அதுமாரி 24 கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 9,900 ரேஞ்சில் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக ஏறுறது இறங்குறது இப்படி தான் இருக்குது. ஒரு பெரிய அளவுக்கு மூமெண்ட் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோல்டை இந்த டைமில் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த Q1 அவங்களோட ரெவென்யூ வந்து நல்லாவே டவுன் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா உங்களோட குவார்ட்டரில் பாருங்கள், குவார்ட்டர் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. மார்ச் 2025 குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 64,479 கோடியாக இருந்தது. இப்போ வந்து பாருங்கள் 63,437 கோடியாகவே இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 1.6% சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்தளவுக்கு டவுன்ஃபால் இருக்குது. ஆனால் இது இயர் ஆன் இயரில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதே இது பாருங்கள் ஜூனில் 2024 62,613 கோடியாக இருந்தது. இப்போ 63,000 கோடி. ஸோ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயரில். பட் குவார்ட்டரில் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகிருக்கு. அதுமாரி பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து நல்லாவே அப்பில் ஆகவே இருக்குது. குவார்ட்டர்லேயும் சரி இயர் ஆன் இயர்லேயும் சரி ரெண்டுத்துலேயுமே நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இது என்னென்னா சேல்ஸ் மட்டும் குறைஞ்சிருச்சு, இதில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு வந்து அது பிடிக்கல. நீங்கள் வந்து கொடுத்த ரிசிப்ட் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அதை வச்சு அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3.4% நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிடுச்சு. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போதைக்கு ஒரு 11 ரூபா டிவிடெண்ட் வேறு கொடுக்குறேன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் இன்னும் வரல. நார்மலாக இது இன்னொரு அடுத்த ஒரு 1 or 2 மந்த்துக்குள்ளார வந்துடும் இது டிவிடெண்ட் அமௌண்ட்டு. ஸோ இதை கொஞ்சம் ட்ராக் பண்ணிகிட்டே இருங்க. அதுமாதிரி டாடா எலக்ஸி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட Q1 ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.8% வரைக்கும் டவுனில் போயிடுச்சு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது வந்து குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட்டு 16% வரைக்கும் நல்லாவே அப்பில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள் ரெவென்யூ டவுன் ஆயிடுச்சு, ஆனால் ப்ராஃபிட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேம் லைக் டிசிஎஸ் மாதிரியே தான் இருக்குது. ஸோ பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இல்லை. நல்லாவே இது எல்லாமே குவார்ட்டரில் தான். ஏன்னா குவார்ட்டரில் ஏறுறது இறங்குறது இப்படி தான் இருக்கும். பட் நம்ம கன்சிடர் பண்ணது லாங் டேர்ம் பார்க்கும்போது இயர் ஆன் இயரில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கா இல்லையா அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது நல்லா இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இஷ்யூ ஒன்றும் இல்லை. அதுமாரி ஐஆர்டிஏ வந்து பார்த்திங்கன்னா Q1 அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அப்பில் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் கிட்டத்தட்ட ஒரு 36% வரைக்கும் நல்லாவே அப்பில் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா நெட் ப்ராஃபிட் டவுனில் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 35% வரைக்கும் நல்லாவே டவுனில் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்டிஏக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது ஆனந்தராதி வந்து பார்த்திங்கன்னா இந்த Q1 ரெவென்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 23.42 23.4% வரைக்கும் நல்லாவே அப்பில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து குவார்ட்டரில் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27% வரைக்கும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தராதிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது ஜி என்டர்டைன்மெண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர் வந்து அவங்க வந்து ப்ரொபோசல் பண்ணதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2,237 கோடியை வந்து பார்த்திங்கன்னா வேரண்டி இஷ்யூவாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுற மாதிரி அவங்க ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டர் எல்லாமே ப்ரொமோட்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ப்ரொமோட்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. பட் எந்த இதுக்காக இவ்வளோ கோடி ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஷேர் ஹோல்டர் ரைஸ் பண்ணியிருக்காங்கிற ஒரு டீட்டெயில் இன்னும் உங்களுக்கு தெரியல. அது தெரிஞ்சதும் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது ஹெச்யூஎல் இந்துஸ்தான் நிறுவனம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அவங்களோட எம்டி அண்ட் சிஇஓ ரோஹித் ஜவான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் டவுன் ஆகிட்டாங்க. அவங்க வந்து ரிசைன் பண்ணி வெளில போயிடுறாங்க. இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா பிரியா நாயருங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பொசிஷன் வந்து டேக் ஓவர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் லிவருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது லெமன் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் உள்ள சம் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து சைன்இன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ரூம்ஸு மற்றதுக்காக அவங்க வந்து சைன்இன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் ட்ரீக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஸோ இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மார்க்கெட் இப்போ டவுனில் போய்ட்டுருக்கு. முடிஞ்ச வரைக்கும் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அது ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் பக்கவாக கிரியேட் பண்ணி வச்சுக்கிங்க. நன்றி நண்பர்களே.